இப்பொழுது நம்மவர்களுக்கு முன்னால் மூத்த ஜும்ராவை சார்ந்த அஹமது ஆஷிக் அதாயி அவர்கள் வட்டியின் விபரீதம் என்கின்ற தலைப்பின் கீழ் பல்வேறு கருத்துக்களை நம்மவர்களுக்கு முன்னால் எடுத்து வைப்பதற்காக இருக்கிறார்கள். நம் அத்துணை நபர்களும் அவர்கள் கூறக்கூடிய அத்துணை விஷயத்தையும் செவி தாழ்த்தி கேட்கக்கூடிய பாக்கியத்தை வல்லோர் ரஹ்மான் தருவானாக என்ற துஆக்களோடு இப்பொழுது அஹமது ஆஷிக் அதாயி அவர்களை நம்மவர்களுக்கு முன்னால் உரையாடுவதற்காக அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். قال الله تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் இந்த நல்லதோர் மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்களின் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். இந்த காலகட்டத்தினுடைய சமுதாயம் ஒரு விஷயத்தின் பால் அதிகமாக ஈர்க்கப்பட்டுள்ளது. இந்த விஷயம் வட்டி. எதை வாங்கினாலும் வட்டி, எதை விற்றாலும் வட்டி. அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு இந்த பூமி வட்டியால் சூழப்பட்டிருக்கிறது. எதை விற்றாலும் அதற்கு வட்டி இல்லாமல் விற்கப்படுவதில்லை. எதை வாங்கினாலும் அது வட்டி இல்லாமல் வாங்கப்படுவதில்லை. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில், அதாவது ரசூல்லா இறந்து வஃபாத்தாகி 30 வருடம் கழித்து, அப்போ இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, எங்கள் காலகட்டத்தில் பார்க்கப்பட்ட பெரும்பாவம் எல்லாம் இப்போ ஈ கொசு போல பார்க்கப்படுது. எப்படி? ஈ கொசு போல பார்க்கப்படுது. 1500 வருடம் கழிந்து விட்டது. இப்போ எப்படி பார்க்கப்படும்? அல்லாஹு அக்பர். இந்த வட்டியை பற்றி அல்லாஹும் ரசூலும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் பிரட்டி பார்க்கும்போது அப்படியே நெஞ்செல்லாம் பதக்குது, பயப்படுது. அந்த அளவுக்கு அல்லாஹ் அந்த வட்டியை கொடுமையாக சொல்லியிருக்கான், கடுமையாக வஞ்சிருக்கிறான். அல்லாஹு அக்பர். குர்ஆனில் வரக்கூடிய ஒரு ஆயத்து, அல்லாஹ் சொல்கிறான், இத்தஹப்பதுஹு ஷைத்தான மினல் மஸ். எப்படி? அல்லாஹ் சொல்கிறான், நாளை மறுமையில் வட்டி வாங்கினவன், வட்டி சாப்பிட்டவன் எல்லாம் சைத்தான் தீண்டுதலை எப்படி இருப்பான்? பைத்தியம் பிடித்த மாதிரி அந்த அளவுக்கு அவனை எழுப்பப்படுவோம். எதுக்காண்டி அப்படி எழுப்பப்படுவான் அப்படின்னு சொன்னால், அவன் வட்டியை வியாபாரம் போல கருதுறாங்க. வட்டியை வியாபாரம் போல கருதுறதுனால நாளைக்கு மறுமையில் அவர்கள் அல்லாஹ் ஷைத்தான் தீண்டுதலை போல எழுப்பப்படுவான். அப்புறம் இன்னும் சொல்கிறாங்க, அல்லாஹும் ரசூல் இடத்துலையும் போருக்கு வர சொன்னால் நம்மளால் போக முடியுமா? நம்மளால் இருக்க முடியுமா? அப்படி அல்லாஹ் இடத்துல நம்மளால் எப்படி நிற்க முடியும்? எதை கொண்டு போய் நிற்போம் அல்லாட்ட நம்ம? இந்த வட்டி வாங்கினா அல்லாஹ் சொல்கிறான், என் இடத்துல போருக்கு வா. அல்லாஹ் சொல்கிறான், என் இடத்துல போருக்கு வா. நீ ஒரு வாட்டி மதீனால ஒரு கோத்திரம் இருக்குது, மக்கால ஒரு கோத்திரம் இருக்குது. அப்போ மதீனால ஒரு கோத்திரம் மக்கால இருக்கிற கோட்டத்திட்ட வட்டி வாங்கியிருக்காங்க.
உடனே இந்த மாதிரி ஆயத்து இறங்கிருச்சு. இப்படி வந்தால் போருக்கு வாங்க அப்படின்னு வந்துடனே ரசூலுல்லாவுக்கு ஒரு கடிதம் போடுறாங்க. யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி ஆயத்து வந்துட்டு நம்ம என்ன செய்கிறது? எங்கள்கிட்ட இவ்வளோ காசு இருக்குது, இவ்வளோ பரிவர்த்தனை நாங்கள் செஞ்சுருக்கோம் வட்டியில், இவ்வளோ பணம் எங்கள்கிட்ட இருக்குது, அதை நாங்கள் என்ன செய்கிறது? ஆமாம். ரசூலுல்லாஹ் திருப்பி பதில் கடிதம் எழுதுறாங்க. ஆமாம், அந்த மாதிரி வந்துருச்சு, அந்த காசெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டுருங்க. நம்மளாக இருந்தால் அந்த இடத்துல என்ன செஞ்சுருப்போம்? ஐயோ, இவ்வளோ காசு இருக்குது, இவ்வளோ பணம் இருக்குது, எப்படி மனுஷரை நம்மளை தூக்கி போகிறதுக்கு? யார் ஒத்துப்பா? சஹாபாக்கள் பண்ணார்கள். தூக்கி தெருவில் வீசினாங்க அந்த காசை. அப்படிப்பட்ட வன்கொடுமை அந்த வட்டியில் இருந்துச்சு. இன்னும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வட்டியை அல்லாஹ் அழிக்கிறான், தர்மத்தை வளர்க்குறான். எப்படின்னா, யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தில் இப்போ 20 ரூபா வச்சுக்கரலாம். நான் ஒருத்தருக்கு 20 ரூபா தரேன், திருப்பி அவர் எனக்கு 20 ரூபா தரும்போது 10 ரூபா எக்ஸ்ட்ரா தராரு. அப்போ அந்த காசு எனக்கு வட்டி ஆகிட்டு. அப்போ வட்டியான நிலையில் அந்த காசு எனக்கு எதுவுமே பிரயோஜனமும் இல்லை. அப்படி இருக்கிறப்போ அந்த காசு எனக்கு எதுவுமே உதவாது, அந்த காசு எதுவுமே இது பயன்படாது. கொடுத்த 20 ரூபாய்க்கு திருப்பி 20 ரூபா கூட, அவ்வளோதான். அப்போ மதீனாவில் மாலிக் இமாமுடைய காலத்தில் இப்படி வருது. ஒரு குடிகாரன் தெருவில் நடந்து போயிட்டு இருக்கான். சரியான போதை, பயங்கரமாக போதை அடிச்சுட்டு தகாத வார்த்தைகளை பேசி கொண்டுட்டே போகிறான். அப்போ ஒரு நபர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் சொல்கிறார், மதுவை விட ஏதாவது பெருசாக இருந்துச்சுன்னா என் மனைவி தலாக்கு, மதுவை விட பெருசாக இருந்துச்சுன்னா என் மனைவி தலாக்கு அப்படின்ட்டார். சரி, அவர் மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு, இது போய் மாலிக் இமாம்கிட்ட கேட்கணும், மாலிக் இமாம்கிட்ட கேட்கணும். சரி, போகிறாப்புல மாலிக் இமாம்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, அஜித்து இந்த மாதிரி சம்பவம்லாம் சொல்கிறார், இந்த மாதிரி நடந்துச்சு, இப்படி ஆயிடுச்சு, இப்படி தான் இருக்குது, நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி வட்டி விட பெருசாக இது மது விட பெருசாக இருந்துச்சுன்னா மனைவி தலாக்குன்ட்டேன், என்ன செய்கிறது? மாலிக் இமாம் எந்த விஷயமா இருந்தாலும் யோசித்து பதில் சொல்லுவாங்க. சரி, போயிட்டு நாளைக்கு வாங்க பதில் சொல்கிறேன் அப்படின்றார். அந்த நபர் நாளைக்கு வந்தாப்புல கேட்குறாரு, திருப்பி நாளைக்கு வாங்க. திருப்பியும் வராங்க. 3 நாள் கிடக்குது. அந்த நபர்கிட்ட மாலிக் இமாம் சொல்கிறாங்க, நான் நல்லா கித்தாபுகளையும் புரட்டி பார்த்துட்டேன், குர்ஆன்லையும் பார்த்துட்டேன், வட்டியை விட பெருசாக எதுவும் இல்லை, அதனால் உங்கள் மனைவி நீங்கள் தலாக்கு தான் ஆகும். சொல்ல வர்றதுக்கான காரணம் என்னவென்றால், இந்த இடத்துல வட்டியும் எந்த அளவுக்கு அல்லாஹும் ரசூலும் தடுத்திருக்கிறாங்க நம்ம பார்க்கணும். அல்லாஹு அக்பர். இந்த வட்டியை பற்றி சொல்லும் போதெல்லாம் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். எப்பயுமே நம்ம ஒரு ஃபோனு வாங்கணும், ஒரு பிடிச்ச ஃபோனு வாங்கணும், ஐஃபோனே வாங்கணும், 1,20,000 ரூபாய். அந்த ஃபோனை நம்ம வாங்கணும் அப்படின்னா நடுத்தர மக்கள், ஏழை மக்கள்லாம் வாங்க முடியாது, ரெடி கேஷ் கொடுத்து வாங்க முடியாது. உடனே அந்த இடத்துல 4 பேர் உக்காந்துருப்பான். அவன்கிட்ட போயிட்டு, என் பேங்க் பேலன்ஸுக்கு இந்த ஃபோனை வாங்க முடியுமா, என் பேங்க் பேலன்ஸுக்கு இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பான். அவன் அந்த அளவுக்கு கழுவி ஊற்றுவான். அப்படி இருக்கிற நிலையில் அந்த ஃபோனை நம்மளால் வாங்க முடியாது. அப்போ இஎம்ஐ போடுவான். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காசை கட்டி அந்த ஃபோனுக்கு என்ன செய்வான், இந்த ஃபோனுடைய கதனை எதுலையாவது ஒன்று வட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த சமுதாயத்தினுடைய மக்கள்கிட்ட. அப்போது ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸு, ரசூலுல்லாஹ் சபிக்கிறாங்க, வட்டி வாங்கினவங்களும் சபிக்கிறாங்க. எப்படி சபிக்கிறாங்க? வட்டி வாங்கினவன், வட்டி கொடுத்தவன், வட்டியை கணக்கு எழுதினவன், வட்டிக்கு சாட்சி சொன்னவன், வட்டி பரிவர்த்தனை எல்லாம் யார் யாருக்கெல்லாம் வட்டி பரிவர்த்தனை அடங்குதோ அவருக்கு எல்லாமே ரசூலுல்லாஹ் சபிச்சிருக்காங்க. அல்லாஹ்வும் ரசூலும் சபிச்சிருக்கிறாங்க. அப்போது அந்த அளவுக்கு வட்டி கடுமையாக இருக்கு. இன்னும் ஹதீஸில் எப்படின்னா,
வட்டி விபச்சாரத்தை விட கடுமையானது. அல்லாஹு அக்பர். வட்டி விபச்சாரத்தை விட கடுமையானது. 36 முறை ஒருவன் விபச்சாரம் செய்தால் ஒரே ஒரு வட்டி வாங்கினதுக்கு சமம். எப்படி? 36 முறை ஒருவன் விபச்சாரம் செய்தால் ஒரு வட்டி வாங்குவதற்கு சமம். ரசூலுல்லாஹ் அந்த அளவுக்கு வட்டியை கண்டிச்சிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஹராமான ஒரு உணவு நம் சதை துண்டில் கலந்துருச்சு அப்படின்னா அந்த உடல், அந்த சதை துண்டு நரகத்திற்கு தகுதியான உடல். இப்போ வட்டி ஹராம் ஆயிட்டு, அப்போது வட்டியை வச்சு சாப்பிட்றது எல்லாமே நம்மளுக்கு என்னதான் ஹராம். அப்படி பார்க்கும்போது வட்டி எந்த அளவுக்கு கடுமையாக இருக்குது. இன்னும் சொல்கிறாங்க, சஹாபாக்களை எந்த அளவுக்கு பேணுதலாக இருந்தாங்க இந்த வட்டி விஷயத்தில். அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு எப்பயுமே என்ன செய்வாங்கன்னா, ஃபஜர் தொழுதுட்டு ஜமாத்து முடிஞ்சதுக்கப்புறம் டக்குன்னு வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. ஒரு வாட்டி பார்த்து கூப்பிட்டு கேட்குறாங்க, நீங்கள் ஏன் ஃபஜர் தொழுத உடனே நீங்கள் எதற்கு போயிடுறீங்க? எல்லா இடத்துல உங்களுக்கு எதுவுமே தேவையில்லையா? எதுவுமே உங்களுக்கு கேட்கக்கூடிய தேவைகள் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ அந்த அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எல்லா இடத்துல கேட்குறதுக்கு நிறைய இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பேரித்த மரம் இருக்குது. அந்த மரம் உடைய கிளையெல்லாம் என் வீட்டு செவுத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அதில் இருக்கிற கனியெல்லாம் எங்கள் வீட்டில் விழுந்துருது. என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் முழிக்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த பழத்தை எல்லாம் தூக்கி அவங்க வீட்டில் போட்டுருவேன். அந்த பழத்தை எல்லாம் தூக்கி நான் வீட்டுக்கு போட்டுருவேன். ஏன்னா என்னுடைய பிள்ளைகள் எடுத்து சாப்பிட்டு அதில் அறாம் கலந்துரும் இல்லையா, அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு போட்டுருவேன் நான் அப்படின்றாங்க. சரி, ரசூலுல்லாஹ் அவனுடைய பீனைக்கையை பார்த்துட்டு இதுக்கு ஏதாவது ஒரு வழியை பண்ணணும், ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு நினச்சி அந்த பேரித்த பழம் மரத்திற்கு சொந்தக்காரரான பக்கத்து வீட்டில் இருக்கிறார் இல்லையா, அவர் ஒரு முனாஃபிக். அவர்கிட்ட போய்ட்டு ஒரு சஹாபி அனுப்பிச்சி விட்டு, இந்த மாதிரி அந்த மரம் அபூ துஜானாவைக்கு நீங்கள் எடுத்துருங்க. அது அவர் மறுத்து விட்டாப்புல. திருப்பி ரசூலுல்லாஹ்காண்டி போய் கேட்குறாங்க, அப்பையும் மறுத்துட்டாங்க. சொர்க்கத்துக்கு ஒரு மரம் ஈடாக இந்த மரத்தை கொடுங்க அப்படின்றாங்க, அப்பையும் மறுத்துட்டாங்க. மதீனால 10 மரம் சேர்ந்து ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்துக்கு பதிலாக என்ன செய்யுங்க, நீங்கள் இந்த ஒரு மரத்தை கொடுங்க. இப்போ என்ன செய்ய ஒத்துக்கிட்டாப்புல, ஒரு மரத்துக்கு 10 மரமா, ஒரு மரத்துக்கு 10 மரமா? நம்ம என்ன செய்வோம், இருக்கிற கனியெல்லாம் நம்ம நைட்டே எடுத்து வச்சுருவோம். நம்மளுக்கு வெளியிலேருந்தும் கனி வரும், நம்ம வீட்டிலேருந்து கனி எடுத்துக்கரலாம் அப்படின்னு ஒரு பேராசையில் ஒத்துக்கிட்டார். அந்த மரம் அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கே விற்கப்பட்டுருச்சு. அப்போ அந்த மரம் நைட்டு பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த மரம் அடுத்த நாள் காலையில் ஏஞ்சி பார்த்தா அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டில் இருக்கு. அப்போது எந்த அளவுக்கு சஹாபாக்கள் பேணிக்கையாக இருந்திருக்கிறாங்க. நம்மளுக்கு ஏதாவது ஒரு தேவை வேணும், ஏதாவது வேணும்னா ரப்புட்ட கேளு, இறைவன் தருவான், ரப்பு தருவான். அவன்கிட்ட முதல்ல கேட்டியா, நீ ரப்புட்ட கேட்டியா? ரப்புட்ட கேட்காம இவன் தருவான், எனக்கு அவன் தருவான், இவன்கிட்ட போய் கேட்போம், 4 வாரத்தை திட்டுவான், பரவாயில்ல வாங்கிப்போம், பணம் கிடைக்கும் நம்மளுக்கு, அது 2வது நம்ம வட்டியாக திருப்பி கொடுத்துடலாம். அவன்கிட்ட கேட்கறது இவன்கிட்ட கேட்கும், முதல்ல ரப்புட்ட கேளு. ரப்புடைய கஜானா எந்த அளவுக்கு பெருசு, அல்லாஹு அக்பர். ஒரு ஊசியை கடலில் முக்கி எடுத்துட்டு அந்த தண்ணி எந்த அளவுக்கு சொட்டும், அந்த அளவுக்கு இந்த உலகம் ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. அப்படின்னா எல்லா தேவைகளும் ஆதம் நபி படைக்கப்பட்டதுலேருந்து இறுதி மனிதன் வரைக்கும் எல்லா தேவைகளும் நிறைவேறிச்சு. அப்படின்னா அந்த ஊசி அளவு எந்த அளவுக்கு தண்ணி சொட்டுமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கஜானாலேருந்து கொஞ்சம் காலியாகும். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய கஜானா
அந்த அளவுக்கு பெரியது. கேட்க மனம் வரவில்லை, கேட்க தோணலை, கேட்க முடியலை. இந்த உலகம் அப்படி சூழப்பட்டு இருக்கிறது. எதை வைத்து கொண்டாலும் வட்டி, எங்கு வைத்தாலும் வட்டி, எப்படி வச்சாலும் வட்டி. அதனால தான் பணக்காரங்கள்லாம் அந்த அளவுக்கு ஒரு சில பேர் கடன்னு மேலே வராங்க, வீடை கட்டிட்டு வராங்க டக்கு டக்குன்னு அப்படின்னு பார்த்தா எல்லாமே அந்த அளவுக்கு வட்டியால் இருக்குது. ஏழைகள் எல்லாம் ஏழைகளாகவே இருக்கிறது, பணக்காரன் மட்டும் பணத்திலேயே மேலே போயிட்டே இருக்கான். நபிமார்களும் சஹாபாக்களும் வட்டியில் அந்த அளவுக்கு பேணுதலாக இருந்தாங்க, ஹராமான விஷயத்தில். அப்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு அடிமை வேலை செஞ்சிட்டு இருந்தான். அவங்களுக்கு பணம் கொடுக்கறது, அந்த பணத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சாப்பிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் அந்த அடிமை என்ன செஞ்சான்னா ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்தான். அபூபக்கர் நாயகம் சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த அடிமை கேட்குறான், இப்போ நான் கொண்டு வந்தேனே அது என்னன்னு தெரியுமா? அபூபக்கர் நாயகம் என்னது இது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நான் அறியாமை காலத்தில் குறி சொல்லக்கூடியவனாக இருந்தேன், எனக்கு அந்த அளவுக்கு குறி சொல்ல தெரியாது. என்கிட்ட ஒருத்தர் வந்தாப்புல குறி சொல்லி கேட்ட, நானும் ஏதோ ஓரளவுக்கு சொல்லி அவர் கொடுத்த பணத்திலிருந்து வாங்கப்பட்ட தின்பண்டம் தான் இது அப்படின்ட்டாப்புல. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன் இரு கைகளையும் வாயில விட்டு அதை வாந்தி எடுத்தாங்க. அந்த அளவுக்கு சஹாபாக்கள் பேணிக்கையாக இருந்தாங்க. எப்பயுமே எந்த விஷயத்துலையுமே எந்த நேரத்துலையுமே வட்டி சிறு பாவத்தில் அடங்கலை, பெரும் பாவம்தான். 7 பாவங்கள் இருக்குது. 7 பாவங்கள் ஒரு மனுஷனை கொன்றும், அதில் வட்டியும் ஒன்று. சூனியம் வைக்கிறதும் ஹராம், சிறுக்கு வைக்கிறதும் ஹராம். அப்போ வட்டியும் அதில் அடங்குது. இந்த காலத்தில் எப்படி எடுத்துட்டாங்கன்னா வட்டியை இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, பைண்டிங் போடுறது ஒரு புக்கு, தமிழ் புக்குக்கு பைண்டிங் போடுறான். ஆனால் லேபிள் ஓட்டுறது, லேபிளில் பேர் எழுதுறது இங்கிலீஷ் புக்கு, இங்கிலீஷ் புக்குன்னு பேர் எழுதுறான். அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த காலத்தில் இருக்குது. வட்டிக்கு பேர் மாற்றிட்டாங்க, எதுவுமே சொல்ல முடியலை. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரலாம், வட்டியே இல்லை, அப்போ நம்ம அதை வாங்கணும் இதை வாங்கணும் அதை வைக்கணும், எல்லாமே அப்படி தான் இருக்குது, இந்த காலமே அப்படி தான் இருக்குது. அப்போ ஹராமை ஹலாலாக்க தேடுவதும் ஹராம் தான், ஹராமை ஹலாலாக்க தேடுவதும் ஹராம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கீங்க. ஆக எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதை நம் வாழ்வில் வாழ்ந்து மறையக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் நம்மளுக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.